இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின பரிசுத்தவானாகிய லூக்கா அவர்கள் எழுதின நற்செய்தி நூல். சுவிசேஷம், நற்செய்தி, இதை சொல்கிறோம் இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 நமக்கு சுவிசேஷங்களின் அடிப்படையில் தான் நமக்கு வருது. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. நற்செய்தி என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது, நமக்காக வாழ்ந்தது, அவர் செய்த ஊழியம், மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது, ஒவ்வொன்றும் நற்செய்தி. இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நம்மை எப்படி முற்றிலுமாக மாற்றி விடுகிறது. பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கைக்கு நம்மை கொண்டு வருகிறது. அதுதான் நற்செய்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மதம் என்று சொல்லும்போது மனுஷங்க கேட்பாங்க, நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொன்னோன்னா, சரி நீங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் என்ன செய்யணும்? இதை தான் மக்கள் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்முடைய மதத்தில் நம்ம சொல்லும்போது இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப். நம்முடைய மதம்னு சொல்ல முடியாது, அது ஒரு உறவு. நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய உடன்படிக்கையில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்து முடித்துவிட்டு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நமக்குள்ளே வாசம் செய்ய வைத்திருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை நம்பி நிறைவோடு வாழ்வது தான் ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு. இதுதான் நற்செய்தி. அதனால் நமக்கும் மற்ற எல்லாருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நான் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு நம்முடைய தேவன் தான் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு நீங்கள் என்னை நம்பினா போதும், மீதி எல்லா காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறாரு. இந்த நற்செய்தியை தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேரும் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏன் லூக்காவை இன்றைக்கி எடுத்திருக்கிறோம்? பல காரணங்களை வைத்து எடுத்திருக்கலாம். ஒன்று என்னன்னா, லூக்கா சுவிசேஷமானது, லூக்கா நற்செய்தி நூலானது கிரமமாக எழுதப்பட்டது. ஒரு வரிசை கிரமமாக. நீங்கள் லூக்கா புத்தகத்தை திறந்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி எந்த வசனத்தையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. முதல் 4 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் பரிசுத்தவானாகிய லூக்கா அவர் எப்படி இந்த புத்தகத்தை எழுதின, யாருக்காக எழுதின, எந்த நோக்கத்தோடு எழுதின, இது எல்லாவற்றையும் அழகாக சொல்லுவார். அந்த ரத்தன சுருக்கமாக நம்ம பார்த்தோன்னா, தியோஃபிலஸ் என்ற தன்னுடைய ஒரு நண்பருக்காக இந்த புத்தகத்தை எழுதுகிறாரு. அவர் எழுதினது லூக்கா, பரிசுத்தவானாகிய லூக்கா எழுதினது சுவிசேஷமாகிய லூக்காவும் அதோடு கூட அப்போஸ்தலர் நடவடிக்கையும். இந்த 2ஐயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புதிய ஏற்பாட்டில் இவர் எழுதின புத்தகம் 25% இருக்குது. அப்போனா புதிய ஏற்பாட்டில் 1/4 பாகம் எழுதினது பரிசுத்தவானாகிய லூக்கா. சில வேளை பரிசுத்தவானாகிய பவுல் எழுதினது அநேக புத்தகங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷமும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையும் 24 அதிகாரம், லூக்காவில் 28 அதிகாரம், அப்போஸ்தலரில் கூட்டி பார்த்தீங்கன்னா 1/4 பாகம். புதிய ஏற்பாட்டில் பாதி பாகம் 1/4 பாகம் இது பரிசுத்தவானாகிய லூக்கா எழுதியிருக்கிறார். அதனால் நமக்கு லூக்கா யாருன்னு தெரியணும். லூக்குன்ற பேர் ரொம்ப காமன் இல்லையா? அநேகர் வைத்துக்கொள்கிறாங்க. லூக்கான்றது நமக்கு தெரியணும். அநேகர் நினச்சிட்ருக்கிறாங்க லூக்கா ஒரு சீடர், ஆண்டவருடைய அப்போஸ்தலரில் ஒருத்தர்னு. இல்லை, லூக்கா அப்போஸ்தலர் கிடையாது. மத்தேயும் யோவானும் மட்டும்தான் அப்போஸ்தலர். சுவிசேஷங்களை எழுதினதில் லூக்கா அப்போஸ்தலர் கிடையாது. அது மட்டும் இல்லை, மார்க்கும் அப்போஸ்தலர் கிடையாது. ஆனால் மார்க்கு ஒரு யூதர்.
அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது வேத புத்தகத்தில் எழுதின எழுத்தாளர்கள், பரிசுத்த ஆவியானவர் தான் ஆசிரியர், ஆனால் எழுதின எழுத்தாளர்கள் சுமார் 40 பேரில் 39 பேர் நீங்கள் பார்த்தாலும் எல்லாரும் யூதர்கள் தான். இவர் ஒருத்தர் தான் யூதர் அல்ல. இவர் ஒரு புறஜாதி. இவர் ஒரு ஜென்டைல், நம்மை போன்றவர், யூதர் அல்லாதவர். அப்போ யூதர் அல்லாத ஒருத்தர் எழுதும்போது அவருடைய பெரிய நோக்கம் எதுவாக இருக்கும் தெரியுமா? ஜென்டைல்ஸுக்காக, புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் எழுதுகிறார். அதனால் இவர் ஒரு அப்போஸ்தலர் அல்ல, இவர் ஒரு யூதன் அல்ல. இவர் எழுதின புத்தகத்தில் எழுதுகிற எழுத்தாளர்களில் இவர் ஒருத்தர் தான் யூதர் இல்லாத ஒரு புறஜாதியாக நமக்கு இந்த புத்தகத்தை எழுதி கொடுக்கிறவர். இவர் யாருக்கு எழுதுகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இவர் புறஜாதியாக இருப்பதன் மூலமாக இவர் ஒரு புறஜாதிகளுக்கு, நம்ம யூதர்கள் அல்லாதவர்களுக்காக எழுதுகிறார். ஆனால் இவர் அட்ரஸ் பண்ணுறது யாருக்குன்னு எழுதும்போது எழுதுறது தியோஃபிலஸ். தியோஃபிலஸ்னா தியோனா காட், தியோனா தேவன், அண்ட் ஃபிலஸ்னா லவர். அப்போது தேவனை நேசிக்கிற ஒருவருக்காக இவர் எழுதுகிறார். அவர் பேர், இவர் கூட அவர் வைத்தியத்தில் டாக்டரேட் படிச்சிருப்பார் அலெக்சாண்ட்ரியாலன்னு நிறைய சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது லூக்கா இவ்வளவு கால் பாகம் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருந்தால் கூட இவரை பற்றி அதிகமான காரியம் நமக்கு எதுவுமே இல்லை. தன்னை பற்றி இவர் எதுவுமே அதிகமாக எழுதாமல், இவர் எழுதினது எல்லாமே இவர் பவுலோடு ஊழியம் செய்தது, இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த முதல் 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஐ விட்னஸஸ், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்து அவரோடு பழகி இருக்கிறார்களோ அவர்களை வைத்து இவர் என்ன செய்கிறாரு? இந்த புத்தகத்தை, இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறாரு. இவர் எழுதுறது புறஜாதிகளுக்காக எழுதுகிறாரு. தியோஃபிலஸிற்கு எழுதுகிறதா அதை என்ன செய்கிறாரு? அவர் பெயரையே குறிப்பிட்டு எழுதுகிறார். அப்போ இது புறஜாதிகளுக்கு எழுதுறனால இவர் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை கொடுக்குறாரு. மிக தெளிவாக கொடுக்கும்போது லூக்கா 3:38 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் உரியவர், ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, யூதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உரியவர் என்பதை அவர் சொல்கிறாரு. 2வது பார்க்கும்போது இவர் ஒரு ஹிஸ்டோரியன்னும் பார்க்குறோம். இவர் ஒரு சரித்திர ஆசிரியராக இவர் எழுதுறனால இவர் என்ன செய்கிறாரு? அந்த லூக்கா 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஆர்டர்லி அக்கவுண்ட், ஒரு கிரமமான ஒரு சரித்திரத்தை இவர் கொடுக்கிறாரு. அது இவர் சரித்திர ஆசிரியர் என்பதன் மூலமாக இவர் இவர் ஒரு ஹிஸ்டோரியனாகவும் இருந்திருக்கிறார். சாதாரணமானவர் மட்டும் இல்லை, புறஜாதி மட்டும் இல்லை, ஒரு ஹிஸ்டோரியனாகவும் இருக்கிறார். அதை தான் நீங்கள் லூக்கா 2வது அதிகாரத்தில் நீங்கள் 1-2 வரைக்குமோ, 3வது அதிகாரத்தில் 1-2 வரைக்குமோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது நல்லா விளங்கும். அதனால் லூக்காவுடைய இந்த புத்தகம், இந்த நற்செய்தி நூல் ஒரு தனிப்பட்ட ஒரு புத்தகமாக பிரிக்கப்பட்டு ஒரு யுனிக் காஸ்பிளாக நிற்குது. முதலாவது இப்போ லூக்கா யாருன்றத இவரை குறித்து ஒரு மிக தெளிவாக இவரை குறித்து சில காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். மிக விளக்கமாக இவரை பற்றி காரியங்களை நம்ம பார்க்க முடியல. இவர் தன்னை பற்றி எழுதலை, ஆனால் பரிசுத்தவானாகிய பவுல் இவர் யாருன்றத அநேக இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ முதலாவது இவரை பார்க்கும்போது he is a doctor, he is a physician. அநேக சரித்திர ஆசிரியர்கள், யூசிஃபியஸ், ஜெரோம், இவங்க எல்லாம் சொல்கிறது என்னன்னா, இவர்
தியோஃபிலஸ் கூட மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கணும். இவங்க 2 பேரும் மெசியா ஒருவர் வருவார்னு அடிக்கடி சம்பாஷணை செய்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சிட்டாரு, இவர் படிப்பை முடித்துட்டு இவர் இஸ்ரேல் வந்துடுறாரு. இவர் இவர் என்ன செய்கிறாரு, அந்தியோகியா பட்டணத்தில் தான் அதிகமாக இவர் வாசம் பண்ணதா நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம். அப்போது இவர் அவரோட படித்த அந்த தியோஃபிலஸ் என்ற அந்த மருத்துவ பணியில் இருக்கிற அவருக்கு இவர் எழுதுகிறாருன்னு பார்க்குறோம். அப்போ தியோஃபிலஸ் யாருன்னு பார்க்கும்போது அவரை குறிப்பிடும்போது இவர் மகா கனம் பொருந்திய தியோஃபிலுவேன்னு சொல்கிறனால மிக மிக ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவராக அவர் இருந்திருக்க வேண்டும். அதனால தான் தியோஃபிலஸ் லவர் ஆஃப் காட், தேவனை நேசிக்கிறவர் என்ற பெயரை உடைய இவருக்காக எழுதுகிறாருன்னு அநேகர் சொல்கிறாங்க. அதனால் இவர் நீங்கள் பரிசுத்தவானாகிய பவுலுடைய இதில் கொலோசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம், கொலோசியன்ஸ் 4:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ ஃபிசிஷியன். அப்போனா இவர் நல்லா படித்தவர். எழுத்தாளர்கள் பலர் எழுதுகிறாங்க. இவர் எழுதின எழுத்தாளர்களில் நல்ல உயர்ந்த கல்வி பெற்ற ஒரு வைத்தியன் என்பதை பார்க்குறோம். அடுத்தது இவரை என்ன பார்க்குறோன்னா, பரிசுத்தவானாகிய பவுலோட மிஷனரி ஜர்னியில் ஒரு கம்பேனியனாக இருந்திருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை இவர் பார்த்ததாக நமக்கு தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டவர்களை மூலமாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி எழுதுகிறாரு. இவர் பரிசுத்தவானாகிய பவுலுடைய மிஷனரி ஜர்னியில் இவர் கூட செல்கிறாரு. நீங்கள் இதை எங்கே பார்க்கலான்னா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 10வது வசனத்திலேருந்து பார்க்கும்போது இவர் தன்னையும் இணைத்து அந்த பிரயாணங்களில் பரிசுத்தவானாகிய பவுலோடு இவர் சென்றவராக பார்க்குறோம். தன்னையும் இணைத்து பேசுவதாக பார்க்குறோம். ஸோ ஹி வாஸ் அ co-worker ஆஃப் பால், அ co-companion ஆஃப் பால். பரிசுத்தவானாகிய பவுலுடைய உடன் ஊழியம் செய்கிறவராக போகிறார். இதில் என்ன ஆச்சரியம்னா, கடைசி இறுதி வரைக்கும் பரிசுத்தவானாகிய பவுலோட இருந்தவர் இவர் தான். அந்த கப்பற் பயணத்திலெல்லாம் இவர் போகிறார். கடைசியாக பரிசுத்தவானாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனால் லூக்கா மாத்திரம் என் கூட இருக்கிறாருன்ட்டு பரிசுத்தவானாகிய பவுல் எழுதுவார். அப்போ பாருங்கள், இவர் கடைசி வரைக்கும் பரிசுத்தவானாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். நீங்கள் இதை அப்போஸ்தலரில் கடைசி அதிகாரத்தில் படிக்கும்போது 28 பரிசுத்தவானாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்போ அந்த வேளையிலும் எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க, ஆனால் இவர் என் கூட இருக்கிறாருன்னு எழுதுகிறாரு. அடுத்தது இவரை பார்க்கும்போது 3வது, ஹீ இஸ் அன் ஹிஸ்டோரியன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதனால மிக மிக உன்னிப்பாக ஒரு ரிசர்ச் செய்து அவர் என்ன செய்கிறாரு, இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறாரு. இவர் ஒரே ஒரு ஆசிரியர் தான் ஹிஸ்டோரியனாக படித்தவராக இதை எழுதுகிறார். அதனால்தான் லூக்கா 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அநேகர் எழுதுகிறாங்க, ஆனால் நானே எல்லாரிடத்திலிருந்தும் இதை கலெக்ட் பண்ணி எல்லாவற்றையும் தொகுத்து சேகரித்து அதையெல்லாம் ஒரு கிரமமாக உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து அவர் மரித்து சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்த வரைக்கும் முழுவதையும் கிரமமாக எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் அப்புறம் அடுத்தது நம்ம பார்த்தோம், கொலோசேயர் 4:11-14 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காஸ்பிள் ஃபார் ஆல் பீப்புள். இவருடைய சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் இது சுவிசேஷமாக இருக்கிறது. காரணம் என்ன? அவர் தான் ஒரே ஒரு புறஜாதியான் இந்த வேதாகமத்தில் எழுதின எழுத்தாளர்.
அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது அவர் அவர் எழுதுகிற எழுத்து ரொம்ப கம்பேஷனட். இயேசு கிறிஸ்துவை மிக மன உருக்கம் உள்ளவராக, கம்பேஷனட் காட். கம்பேஷனட்னு சொல்லும்போது சிம்பத்திக்கு ஆப்போசிட்டி. சிம்பத்தினா ஒருத்தருக்காக நம்ம பரிதாபப்படுறது, ஃபீலிங் ஃபார் அ பர்சன். பட் எம்பத்தின்னு சொல்லும்போது ஃபீலிங் வித் த பர்சன். ஒரு மனிதன் என்ன கஷ்டப்படுறாரோ அவர்களோடு இணைந்து அவர்களோட இடத்துல இருந்து அந்த துன்பத்தை விளங்கி கொள்ளுவது. இயேசு கிறிஸ்துவை அப்படி தான் இவர் காட்டுறாரு. லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவரை எல்லா விதத்திலையும் ஒரு கம்பேஷனட் காட். கூட இவர் ஒரு டாக்டராக இருந்தனால மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த சுகத்தில் உடலில் கிடைத்த சுகத்தை அதிகமாக எழுதின எழுத்தாளர் இவர் தான். மத்தேயு இல்லை, மார்க் இல்லை, யோவான் 2 தான் எழுதியிருப்பார். ஆனால் இவர் மனிதனுக்கு சரீரத்தில் கிடைக்கிற சுகத்தை 13 காரியங்களை அந்த சுவிசேஷத்தில் எழுதியிருப்பார். 13 கண்ணு தெரியாதவங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு, இது எல்லாமே இவர் யார் எழுதுகிறார்? நம்ம டாக்டர் லூக்கா எழுதுகிறார். இன்னும் இதில் ஆச்சரியம் என்னன்னா, மனிதனுக்கு கிடைத்த சுகத்தை எழுதும்போது கூட ஒரு டாக்டர் தொனியில், ஒரு மருத்துவர் தொனியிலிருந்து எழுதுவார். ஹிஸ் ஆங்கிள், அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு மனுஷனின் உறுப்புகளை எல்லாம் வைத்து எல்லாவற்றிலும் மிக அருமையாக இருப்பது ஒரு அன்மேரிட், ஒரு வேர்ஜின் கன்சீவ் ஆக முடியாது என்று ப்ரூவ் பண்ணக்கூடியவர் தான் ஒரு வைத்தியர் இல்லையா? ஆனால் ஒரு வேர்ஜின் கன்சீவ் ஆகியிருக்கிறாங்க என்பதை எழுதின ஒரே ஒரு ஆள் இவர் தான் இல்லையா? அதனால் இவர் எப்படி ஒரு வைத்தியராக எல்லாவற்றையும் அந்த கண்ணோட்டத்தில் எழுதுகிறார். அதோடு கூட இவர் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிறார். அப்போ பாருங்கள், லூக்கா 3வது அதிகாரம் 21லேருந்து 22 வரைக்கும் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவித்து பிறந்தவர்கள் என்பதை எழுதுகிறார். அப்போ இவர் லூக்காவை குறித்து அதிகமாக நமக்கு தெரியலன்னு சொல்கிறோம். ஆனாலும் நம்ம பல இடத்துல சரித்திரத்தில், வேதாகமத்தில் இங்கே இருந்தெல்லாம் நம்ம கோர்த்து பார்க்கும்போது இவர் எழுதுகிற ஆடியன்ஸ் ஜென்டைல் ஆடியன்ஸ். இவர் ஒரு ஜென்டைல் ரைட்டர் அப்படின்றதை சொல்கிறோம். அவர் எழுதும்போது கூட ஒரு ஹிஸ்டோரியனாக, ஒரு டாக்டராக, ஒரு படித்தவராக, ஒரு ட்ராவலர் கூட. இவர் ஒரு ட்ராவலர்னு சொல்லலாம். இவர் என்ன செய்கிறாரு, எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு உரியதாக இருக்கிறது, யூதர்களுக்கு மட்டும் இல்லைன்றதை எழுதுகிறார். இதோடு கூட நீங்கள் இவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார். நம்ம பார்க்குறோம் இல்லையா? பரிசுத்த மரியம்மா பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்தவர்கள். 1வது லூக்கா 1:35 இது பார்க்குறோம். அப்புறம் இவர் அனாயிண்டட், அவருடைய பேப்டிசமில் பாருங்கள் 3:22 பரிசுத்த ஆவியானவரை பார்க்குறோம். 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் லெட் பை த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டார்னு பார்க்குறோம். ஹி வாஸ் எம்பவர்டு ஹிஸ் மினிஸ்ட்ரி பிகாஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டார். 4:14 பார்க்குறோம். ஸோ அப்போஸ்தலரில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரின் கிரியை மக்கள் மூலமாக எப்படி வெளிப்படுகிறது? அப்போனா பரிசுத்தவானாகிய லூக்கா பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிறார். அடுத்தது இவருடைய புத்தகத்தில் தனிப்பட்ட காரியம் என்னன்னா, மார்ஜினலைஸ்ட் பீப்புள், மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள். அந்த காலத்தில் பெண்களை அதிகமாக ஒரு பெரிய மரியாதை கொடுத்த மாதிரி இல்லை. பெண்களுக்கு மரியாதைன்னு சொல்கிறதோட முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆண்களுக்கு கொடுத்தது போல முக்கியத்துவம்
லூக்காவில்லை. அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிறார். இவர் லூக்கா சுவிசேஷத்தில் எலிசபெத் அம்மாவை பற்றி படிக்கிறோம், பரிசுத்த மரியாளை பற்றி படிக்கிறோம், அன்னாளை பற்றி படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ஃபுல் உமன்னு எழுதுகிறார் இல்லையா. லூக்கா 7வது அதிகாரம் 36 50 வரைக்கும் படிக்கிறோம் பெண்களை. மேரியை பற்றி, மார்த்தாவை பற்றி, விடோ ஆஃப் நெயின், நாயினூர் விதவையை பற்றி படிக்கிறோம். லூக்கா மட்டும்தான், மற்ற யாருமே இவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் பரிசுத்தவானாகிய லூக்கா நம்ம மரியம்மா பாடின அந்த பாடல் இல்லையா, அழகான அந்த பாடலை மிக அழகாக அப்படியே பாடல் வடிவில் அவர் அப்படியே பதிவு செய்திருக்கிறார். அப்புறம் ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு த புவர் ஆர் பிளெஸ்டுன்னு சொல்கிறார் இல்லையா, 6வது அதிகாரம் 20வது வசனத்தில். அதனால் நம்ம இங்கே பார்க்கும்போது அநேக இடத்துல இவர் பெண்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் இவர் முக்கியத்துவம் கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்காவில் சின்னர்ஸ் அண்ட் அவுட்காஸ்ட், மிகவும் ஒதுக்கப்பட்டவங்க, சகேயோ நீங்கள் படிக்கிறோம் இல்லையா, அவங்க வீட்டில் போய் தங்குறாரு, பாவிகளின் வீட்டில் போகிறாரு, பாவிகளோடு உணவு சாப்பிட்றாருன்ட்டு மற்றவங்க இவரை குறை சொல்கிற வகையில் இவர் என்ன செய்கிறாரு, அவுட்காஸ்ட், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தால் பாவிகள் என்று சொன்னவர்களோடு இணைந்து இருக்கிறதா எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இவர் எழுதினதில் மட்டும் இந்த பரிசுத்தவான் ஆகிய லூக்கா எழுதின இந்த லூக்கலாவில் மட்டும்தான் இந்த ப்ராடிகல் சன் இல்லையா, பிதாவின் அன்பு 15வது அதிகாரம் அதை பற்றி வாசிக்கிறோம். இவருடைய இதில் அந்த சமாரியனை குறித்து, அந்த யூதர்களால் மிகவும் ஒதுக்கப்பட்ட சமாரியரை குறித்து இவர் ஒருத்தர் தான் எழுதியிருக்கிறார் இல்லையா. 10வது அதிகாரம் 25 37 வரைக்கும் குட் சமாரிட்டன் அந்த பேர் சொல்கிறோம், சமாரியனை குறித்து எழுதுகிறார், பிதாவின் அன்பை குறித்து எழுதுகிறார். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரத்தில் 11 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குஷ்டரோகி எப்படி திரும்பி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்கிறது, இவர் ஒருவரை தவிர வேறு எனக்கு மற்றவங்க இல்லையான்னு கேட்குறார். அப்போ இந்த சமாரியன் ஒருவரை தவிர. அப்போ பாருங்கள், ஒதுக்கப்பட்டவர்களை எப்போதும் பேசும்போது இவர் உன்னதமான அவர்கள் இவங்க தான் நன்றி சொன்னாங்க, இவங்க தான் ஆண்டவர் இவர்களை நேசிக்கிறார்கள் என்பதை சொல்ல பல காரியங்களை இவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கிற இந்த காரியங்கள் மற்ற சுவிசேஷங்களில் இல்லை. அதில் அப்புறம் நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்குற ஒரு வித்தியாசம் என்னென்னா, பேர்த் நெரேட்டிவ், மரியம்மாளுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததுடைய முழு சரித்திரமும் இதில் சொல்லியிருக்குது. அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை செய்துட்டு ஆலயத்திலேருந்து வெளியே கொண்டு வரும்போது சிமியோன் அவரை ஆசீர்வதித்தது, அன்னா அவரை ஆசீர்வதித்தது, இதெல்லாம் லூக்கா 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால் அநேக காரியங்கள் மற்ற இடங்களில் மற்ற சுவிசேஷத்தில் சொல்லப்படாத அநேக சரித்திர உண்மைகளை சேகரித்து இவர் எழுதுகிறார். 72 பேரை ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புகிறார் இல்லையா. லூக்கா 10வது அதிகாரம் 1 24. அப்புறம் இவருங்களை அந்த நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோட எழுப்புவது, அதாவது 7வது அதிகாரம் 11 17. அப்புறம் ரோட் டு எம்மா ஊருக்கு போகிறது, உயிர் தெழுந்த போது 24வது அதிகாரம் 13 35. இதை எல்லாமே லூக்கா சுவிசேஷத்தில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இவர் தனித்தன்மை வாய்ந்ததாக பல சிறப்புகளை உடையதாக லூக்கா சுவிசேஷம் தனியாக நிற்கிறது. அடுத்தது பார்க்கும்போது ஜெபத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் அவர் எப்படியெல்லாம் தனி ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து
தனியாக ஜெபித்தார். அவர் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்து ஜெபித்தார்ன்றது வருது. இயேசு கிறிஸ்து டிசைப்பிள்ஸை சூஸ் பண்ணும்போது, அவர்களை தெரிந்தெடுக்கும் போது அவர் ஜெபித்தார்ன்றதை பார்க்குறோம். அதுக்கப்புறமாக நம்ம டிரான்ஸ்ஃபிகரேஷன் மறுரூபப்படும் போது இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை பார்க்குறோம். கெத்செமனேயில் இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை பார்க்குறோம். இப்படி ஜெபத்துக்கு இயேசு கிறிஸ்து ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, தனி ஜெபத்திற்கு. இங்கே நம்ம எந்த இடத்துல பரிசுத்தவானாகிய லூக்கா தான் லூக்கா சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறாரு. அதோடு கூட 3 பேரபிள்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஜெபத்தை குறித்த 3 ஓமைகளை எழுதியிருக்கிறார். லூக்கா 11வது அதிகாரத்தில், லூக்கா 18வது அதிகாரம் 1-8 வரைக்கும், லூக்கா 18 9-14 வரைக்கும். அப்போ பாருங்கள், 3 பேரபிள்ஸ் அவர் எழுதியிருக்கிறாரு. 3ம் ஜெபத்தை குறித்தது. மகிழ்ச்சியை குறித்து, தேவனோடு கூட இருக்கும்போது கிடைக்கிற அந்த கிரேட் ஜாய், உன்னதமான சந்தோஷத்தை குறித்து 2வது அதிகாரம் 10 அவர் சொல்கிறாரு. அதனால் அதுக்கப்புறம் 24வது அதிகாரம் 52 சொல்கிறார். அதனால் இந்த லூக்கா சுவிசேஷத்தை நம்ம என்ன சொல்லலான்னா, ஒரு யூனிவர்சல் புக், யாரும் படிக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கிற யாரும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். இயேசு கிறிஸ்துவை ஒரு மீட்பராக, உலக இரட்சகராக இவர் காட்டியிருக்கிறார். 2வது அதிகாரம் 32வது வசனத்தில், 24வது அதிகாரம் 47வது வசனத்தில். அப்போ பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் ஒரு தனி சிறப்பு பெற்றதாக, மிக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை கிரமமாக இவர் எழுதி நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அதனால் சன் ஆஃப் மேன் அவரை எப்படி சொல்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவை ஒரு உலக இரட்சகராக பார்க்கிறார். மத்தேயு பார்க்கும்போது மெசியா இல்லைன்னா மேசியாவாக ஒரு ராஜாவாக பார்த்தாரு. மார்க்கு பார்க்கும்போது ஒரு சர்வன்ட், சஃபரிங் சர்வெண்ட்டாக பார்த்தாரு. மார்க்கு பார்க்கும்போது, யோவான் பார்க்கும்போது ஒரு தேவனாக, சன் ஆஃப் காடாக பார்த்தார். ஆனால் இவர் பார்க்கும்போது லூக்கா உலக இரட்சகராக பார்க்குறார். ஒரு புறஜாதியாராக இருந்து உலக இரட்சகராக, யூதருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் உரியவர் என்பதை மிக அழகாக இவர் எழுதுகிறார். அதனால் இவர் ஜீனியாலஜி எழுதும்போது, வம்ச வரலாறை இவர் எப்படி எழுதுகிறாருன்னா, ஆதாம் வரைக்கும் கொண்டு போகிறாரு வம்ச வரலாறு. மத்தேயுமே எழுதுகிறாரு, ஆபிரகாம்லேருந்து எழுதுகிறாரு. இவர் ஆதாம் வரைக்கும் அவருடைய வம்ச வரலாறு, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஏன்னா மத்தேயு எழுதினது யூதர்களுக்கு. அதனால் ஆபிரகாம்லேருந்து தானே இஸ்ரவேல் ஜனம் துவங்குகிறது, யூதர்கள் துவங்குகிறார்கள். அதனால் ஆபிரகாம் வரைக்கும் சொல்கிறாரு. ஆனால் இவர் புறஜாதிகளுக்கு எழுதுறதுனால ஆதாம் வரைக்கும் எல்லாருக்கும் உலக இரட்சகர் என்பதை எழுதுகிறார். அதோடு கூட இவர் பரிசுத்த ஆவியானவரை மிக மிக மிகைப்படுத்தி அநேக இடத்துல பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது துவக்கம் எங்கே துவங்குகிறது? துவக்கம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் துவங்கி, இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பில், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை, எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை இங்கே கொண்டு வருகிறார். அதனால் நம்ம இதை பார்க்கும்போது பரிசுத்தவானாகிய லூக்கா எழுதின லூக்கா சுவிசேஷம் மிகவும் தெளிவானதாக, எல்லா சரித்திரத்தின் நிகழ்வுகளையும் கிரமமாக தெளிவாக நமக்கு அளிப்பதாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு அறிமுகம்தான் இல்லையா? அப்போ லூக்கா சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு ஒரு விருப்பம் வரும். நம்ம எப்படி படிக்க போகிறோன்னா, சுவிசேஷத்தை வேர்ட் பை வேர்ட், ஒவ்வொரு வார்த்தையாக படிக்க போகிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இவர் யாருன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஒரே புறஜாதியான், இவர் வைத்தியர்,
நன்றாக படித்தவர், அதோடு கூட இவர் ஒரு சரித்திர ஆசிரியர். இவர் இயேசு கிறிஸ்துவை நேராக பார்க்கவில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்துவை நேராக பார்த்தவர்களிடத்திலிருந்து சாட்சியை கேட்டு புறஜாதி மக்களுக்காக இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக எழுதுகிறார். ஒரு மிஷனரி பயணத்தை, ஒரு பயணம் செய்கிறவர், டிராவலர். நம்ம பரிசுத்தவானாகிய பவுலோடு மிஷனரி பயணத்தில் தானும் இணைந்து செல்கிறார். அவர் ஒருவேளை இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதினது பரிசுத்தவானாகிய பவுல் மேலே வீணாக மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அதனால் தியோஃபிலஸ், மகா கனம் பொருந்திய தியோஃபிலஸ் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறனால பரிசுத்தவானாகிய பவுலுக்காக அவர் வாதாட முடியும் என்ற எண்ணத்தோடு எழுதியிருக்கலாம் என்ற ஒரு கருத்து கூட இருக்கிறது. ஆனால் கடைசி வரைக்கும் பாருங்கள், பரிசுத்தவானாகிய பவுல் கடினமான சூழ்நிலையில் இருக்கிறாரு. அந்த கடைசி வரைக்கும் இவர் அந்த சிறைச்சாலையில் அவருக்கு துணையாக இருந்ததாக ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கிறதா நம்ம படிக்கிறோம். அதில் இவர் லூக்கா அவரோட இருந்ததாக படிக்கிறோம். அதனால் பரிசுத்தவானாகிய லூக்கா எழுதின இந்த நற்செய்தி நூலை நம்ம எல்லாரும் இணைந்து படிக்க போகிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அடுத்த வாரத்துக்குள்ளே ஒரே ஒரு அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் நீங்கள் முதல் பகுதியை மட்டும் படித்தா கூட போதும். நம்ம பகுதியாக என்ன செய்ய போகிறோம், லூக்கா சுவிசேஷத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இந்த சுவிசேஷம் நமக்காக, புறஜாதி மக்களாகிய நமக்காக எழுதப்பட்டது. அப்போனா இயேசு கிறிஸ்து பெண்களாக, அநேகர் இங்கே பெண்களாக நம்ம கூடியிருக்கிறோம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தவானாகிய லூக்கா எழுதியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் கேரக்டர் ஸ்டடின்னு கூட இதில் பார்க்கும்போது வருகிற பெண்கள்லாம் எத்தனை பெண்கள் வராங்க, இந்த சுவிசேஷத்தில் தான் அநேக பெண்கள் வராங்க இல்லையா? இந்த பெண்களை எல்லாரையும் இவர் எப்படி எழுதியிருக்கிறார், மதிப்போடு அவர்கள் எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தில் அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். அவங்க பணத்தில், இந்த காரியத்தில் எல்லாவற்றிலும் அவங்க இணைந்து செயல்படுறாங்கன்னு பார்க்குறோம். லூக் 8:3 பார்க்கும்போது கூட யோவன்னாலும் சூசன்னாலும் அவரோடு இணைந்து செயல்பட்டார்கள். இவங்க பேர் கூட, பெண்களுடைய பெயர்கள் கூட இங்கே வருது. அதனால் இந்த சுவிசேஷத்தை நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு வார்த்தையாக ஆண்டவர் நமக்கு இதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை தியானம் பண்ண போகிறோம். அதனால் அடுத்த வாரத்துக்கு நீங்கள் வரும்போது முதல் 4 வசனம் கட்டாயம் படிச்சிடுவீங்க. முதல் அதிகாரத்தை நீங்கள் படிச்சுட்டு வாங்க. நம்ம எல்லாம் இணைந்து அதை ஒன்றாக ஆராய்ச்சி செய்த ஆண்டவர் நம்மோடு இந்த லூக்கா சுவிசேஷத்தின் மூலமாக என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, பரிசுத்தவானாகிய லூக்கா எவ்வளவு படித்தவராக இருந்தாலும் ஆண்டவரே, உம்மை குறித்து பலரிடத்தில் கேட்டு சரித்திர ஆசிரியராக ஆண்டவரே, அவர் எவ்வளவு அழகாக இந்த சுவிசேஷத்தை எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அவருக்கு நீர் கொடுத்த நல்ல அந்த திறமையான ஞானத்துக்காக, எழுத்து திறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாக ஆழமாக அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எப்படி பரிசுத்தவானாகிய லூக்கா பரிசுத்தவானாகிய பவுலுக்கு கடைசி வரைக்கும் அவர் ஊழியத்தில் ஒன்றாக நின்றாரோ, அதுபோல ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றி வருகிற நாங்கள் முடிவு பரியந்தம் உமக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. எங்களோடு பேசினதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமென்.